Hi friends, welcome to our Gaya kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தப்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயும் போல உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணாமல் ஒரு தடவை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 2 விசில் வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 5 பல் கிட்ட பூண்டை இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூனு கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் பண்ணுறது மூலயமா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே எண்ணெயிலே 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்திரத்துக்கு வதங்கி வரட்டும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் கீரி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்பாத்தி பூரிக்கு கூட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் செஞ்சு தொட்டு சாப்பிடலாம், நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா வறுவலுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நம்ம முட்டை வறுவல் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தக்காளியிலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட் இந்த மாதிரி கரம் மசாலா சேர்க்குறது மூலயமா நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சுவையான உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.